அனைவருக்கும் வணக்கம். காதலர் தினத்தன்னைக்கு காதலின் உடலியங்கியல் பற்றி பார்க்கலாம். ஃபிசியாலஜி ஆஃப் லவ். சிலருக்கு காதல் மலர்ந்து மனமாகி வாழ்நாளெல்லாம் ஒரு அற்புதமான உணர்வாக இருக்கலாம். சிலருக்கு காதல் மலர்ந்து மனமாகி வாடியும் போகலாம். சிலருக்கு காதல் மலர்ந்த உடனே அது உதிரலாம். எப்படி இருந்தாலும் காதல் மலர்ந்த அந்த தருணம் நிச்சயமாக வாழ்க்கையில் அவங்களுக்கு அற்புதமாக தான் இருந்திருக்கும். சரி, இதெல்லாம் வெறும் கற்பனையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இது மூளையில் நடக்கும் ஒரு சிக்கலான வேதியியல் மற்றும் உடலியங்கியல் மாற்றம். காதலை ஒரு உயிரியல் தேவைன்னு கூட சொல்லலாம். மானுடவியலாளர் ஹெலன் ஃபிஷர் காதலை 3 நிலைகளாக பிரிக்கிறாரு. முதல்ல இருக்கிறது ஆசை அல்லது காமம், அதாவது லஸ்ட்டு. ஒரு உயிருக்கு இரை தேடுவது, இரையாகாமல் இருப்பது, இனப்பெருக்கம் செய்வது, இது அத்தியாவசிய தேவை. இதில் 3வது அத்தியாவசிய தேவையான இனப்பெருக்க உந்துதலுக்காக ஏற்படுகிற நிலை தான் முதல் நிலை. இதுக்கு முக்கியமான ஹார்மோன்கள் ஆண்களில் டெஸ்டோஸ்டிரான், பெண்களில் ஈஸ்ட்ரோஜன். இதை கட்டுப்படுத்துவது ஹைப்போதலாமஸ் மற்றும் பிட்யூட்ரி. 2வது நிலை ஈர்ப்பு, அட்ராக்ஷன். நம்ம ஒரு குறிப்பிட்ட நபரை நோக்கி மட்டும் ஈர்க்கப்படுவோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டோபமைன். அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை நம்ம நினைக்கும் போதெல்லாம் டோபமைன் அதிகமாக சுரந்து நிறைய உற்சாகத்தையும் நிறைய ஆற்றலையும் வழங்குது. அதனால் திரும்ப திரும்ப அவங்கள நினைக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கப்புறம் காதலிக்கிறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இதே வேக வேகமாக படபடன்னு இருக்குது, எனக்கு உள்ளங்கையெல்லாம் வேர்க்குது, தூக்கமே வரல அப்படிலாம் சொல்லும்போது இவன் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறான்டா அப்படின்லாம் நம்ம நினச்சிருக்கலாம். அது கூட அறிவியல் தான். நாரெப்பினெஃப்ரின் ஹார்மோன் அவங்களுக்கு நிறையா சுரக்கிறனால தான் அந்த மாதிரி அவங்களுக்கு இதையெல்லாம் அப்படி படபடன்னு இருக்கிறது, உள்ளங்கை வேர்க்கிறது, தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கெலாம் காரணம். சரி, ஏன் ஒரு பர்டிகுலராக ஒரு நபரை பற்றியே திரும்ப 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 சிந்திக்கிறாங்க? அதுக்கு பேர் ஆப்சசிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காதலோட ஆரம்பத்தில் செரட்டோனின் அளவு அவங்களுக்கு குறையுது. அதனால் இந்த அப்சசிவ் தாட்ஸ் அவங்கள பற்றியே நினச்சிட்ருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. சரி, இது 2வது நிலை. 3வது நிலை தான் ரொம்ப லாங் டேர்ம், ரொம்ப நீண்டகால பிணைப்புக்கு காரணமாக இருக்கிறது. பிணைப்பு அல்லது ஒட்டுதல், அட்டாச்மெண்ட்டு. இந்த நிலையில் என்ன நடக்குது அப்படின்னா ஆக்சிடோசின் ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. இதுக்கு கடல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சொல்லணுன்னா கட்டிப்பிடி ஹார்மோன்னு கூட சொல்லலாம். இது பிரசவம், தாய்ப்பால் கொடுத்தல் மற்றும் உடலிறவின் போது இது அதிக அளவில் சுரக்குது. இது 2 நபர்களுக்கிடையே நம்பிக்கையையும் நெருக்கத்தையும் உருவாக்குது. வாசோப்ரெசின் ஹார்மோன் ஒரு நபரோட நீண்ட காலம் இணைந்து வாழுகிற உறுதிப்பாட்டை உருவாக்குகிறது. பார்த்தீங்களா, காதலிக்கும் பொழுது எவ்வளவு மூளை வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த காதலிக்கிற ஒருவரை கூப்பிட்டு மூளையை நம்ம ஸ்கேன் செய்து பார்த்தா ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அப்போ கூட ஒரு மாற்றம் இருக்குது. மூளையில் வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா, நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸ் சென்டர் அப்படின்னு இருக்குது. இதை ரிவார்ட் சென்டர்னு சொல்லுவோம், அதாவது பரிசளிக்கும் பகுதி. இந்த சென்டர் எப்போல்லாம் தூண்டப்படுதோ அப்போல்லாம் நமக்கு டோபமைன் நிறைய செக்ரேட் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். சரிங்களா, இந்த சென்டர் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது